பண்ணுற வீடியோ இதில் கொஷின்ஸ் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. ரீட் த ஃபாலோவிங் கேப்ஷன்ஸ். இந்த மாதிரி கேப்ஷன்ஸ்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, வாசிங்க. டிக் பாஸ், டிக்குன்னா ஒரு பாஸ் ஒன்று போடுங்க. இந்த ரெலவென்ட் குளம், ரெலவென்ட் சொல்ற வந்து பொருத்தமான குளம்ல நீங்க ஒரு டிக் போடுங்க. ஒன் இஸ் டன் ஃபார் யூ. முதலாவது உங்களுக்காக செய்து காட்டப்பட்டிருக்கு, ஒன்று செய்து காட்டப்பட்டிருக்கான். இங்க 2 இடங்கள் காணப்பட்டிருக்கு. ஒன்று கேன்டீனுங்கிற சிற்றுண்டி சாலையும், லைப்ரரிங்க நூலகம் பத்தி உங்களுக்கு தந்திருக்கு. இப்ப என்னென்ன மாதிரியான கேப்ஷன்ஸ் எதுக்குள்ள பாவிக்கப்படும், கேன்டீன்ல இருக்குமா லைப்ரரிக்கு இருக்குமான்னு நம்ம டிக் பண்ண போறோம். அவ்வளவுதான். முதல்ல ரெஃபரன்ஸ் செக்ஷன். ரெஃபரன்ஸ் செக்ஷன் சொல்ற வந்து நீங்க வீட்டெடுத்துக்கு போயில உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க படிச்சு கற்றுக்கொள்றது மாத்திரம் தான் சொல்லும் போது இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க லைப்ரரின்னு போட்டு தந்துருக்காங்க. அதால எந்த பிரச்சனையும் இல்லை. இரண்டாவது பாருங்க, சில்ட்ரன் கேன் பி அலவுடு. சிறுவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். பிஃபோர், முன்ன. பிஃபோர்னு சொல்ற வந்து முன். எதுக்கு முன்னே? 7:30 AM, காலை 7:30க்கு முன்ன. அண்ட் மற்றும் டியூரிங் த இன்டர்வல், இடைவேளை நேரங்கள்லையும் 7:30க்கு முன்னே தான் சிறுவர்கள் வந்து அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம பார்த்த உடனே விளங்குது. 7:30க்கு இன்டர்வல்னு சொல்லு நம்மளுக்கு எடுத்து தரது இதுக்குள்ளேயும் கேன்டீன். அடுத்து வந்து சின்ன டிக் போட்டா சரி. மூன்றாவது, கீப் சைலன்ஸ் இன்சைட். பொதுவாக தெரியும் கேன்டீனுக்கும் லைப்ரரிக்கும் இருக்கிற ஒரு வேற்றுமையே, ஒரு ஒரு விஷயமே வந்து என்ன, கேன்டீனுக்கு சத்தம் இருக்கும், லைப்ரரிக்கு கண்டிப்பாக சைலன்ஸ் தான் இருக்கும். அப்ப கீப் சைலன்ஸ், உள்ளுக்கு நீங்க அமைதியே பேணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம லைப்ரரிக்கு இங்க போடும். இங்கே நம்ம டேஷ் போடணும்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்க எது ரெலவெண்டான குளமோ நீங்க அதுக்கு பாஸ் போட்டு போட்டா காணும். அடுத்த வந்து கீப் இன் கியூ. கீப் இன் கியூன்னு சொல்ற வந்து ஸ்டாண்ட் இன் கியூன்னு சொல்லலாம். லைன்ல நில்லுங்கிறது. லைன்ல நிக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா தெரியும். சாப்பாடு வாங்கும்போது நம்ம லைன்ல நிற்போம். லைப்ரரிக்கு நம்ம லைன்ல நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லா இடத்தையும் மேச ஹாஜரா போட்டு இருக்கும். அப்ப நம்ம இதுக்கு பொருத்தமான இடம் வந்து இங்க இருக்கிற கேன்டீன். அப்ப கேன்டீனுக்கு நம்ம ஒரு சின்ன டிக்கை போடுவோம். அடுத்து வந்து பாருங்க, ஆர்டர், கட்டளை எடுங்க. த லஞ்ச் பிஃபோர் 10 o'clock. 10 மணிக்கு முன்னே நீங்க லஞ்சுக்கு ஆர்டர் பண்ணணுமா? இங்க லஞ்ச் என்று சொல்லி எடுத்துறது எதுக்குள்ளேயும் கேன்டீனை பார்த்து. இங்க லைப்ரரிக்கு சாப்பாட்டை பத்தி கதைக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது 6வது பாருங்க, ஒன்லி 2 books கேன் பி borrowed at a time. borrowedனா கடன் வாங்குற, எடுத்துட்டு போறது. இங்க 2 books ஒரு சொல் தந்திருக்கு. இந்த சொல்லி நம்மளுக்கு எடுத்து தரது எங்க, லைப்ரரிக்குன்னு சொல்லி. கேன்டீனுக்கு இந்த சம்பந்தமே கிடையாது. அடுத்து வந்து பாருங்க, டோன்ட் ரிமூவ் த பேஜ், ரிமூவ் த பேஜஸ். பேஜ்ன்னு சொல்ற வந்து பக்கங்களை நீங்க என்ன செய்யுங்க, ரிமூவ் பண்ணுவாங்க. பக்கங்கள் ஏதோட சம்பந்தப்பட்ட இருக்கு, புத்தகங்களோட. புத்தகங்கள் லைப்ரரி இருக்கு. அப்ப சரியான விட வந்து இது. புட், போடுங்க. வேஸ்ட் ஃபுட், மீதி பிரயோசனமற்ற மீதி இருக்கிற உணவுகளை இன்டு த பின், குப்பை தொட்டிக்கு போடட்டாம். அப்ப எங்க வேஸ்ட் ஃபுட்டுங்கிற சொல்லை எடுக்க தர எதுக்குள்ளது, கென்டீனுங்கிற சொல்லுக்கு ரெஃபரன்ஸ் ஆகவே இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்தது ரிட்டர்ன், திரும்ப தாங்க. என்னத்த? புத்தகங்களை, த புக்ஸ் ஒன் த டியூ டே. அந்த சரியான நேரத்துக்கு என்ன சேர்ந்துடணும், புத்தகங்களை திரும்ப தாங்க. மறு புத்தகங்கிற சொல் வந்து இங்க எடுத்து தந்திருக்கு. பொருத்தமான குளம் வந்து கேன்டீன், சாரி லைப்ரரி. அடுத்த பாருங்க, பே மணி ஃபார் ஃபுட். ஃபுட்டுக்கு என்ன செய்யுங்க நீங்க, கண்டிப்பா காசு கட்டுங்கிறது. அப்ப இங்க ஃபுட்டுங்கிற சொல்லியும் நம்மளுக்கு எடுத்து தருது நம்மளுக்கு எங்கேயா, கேன்டீனுக்கு உள்ளயா. இப்படித்தான் போலதான் எழுதுற. வெரி சிம்பிள். இந்த உரிய சொல்லி நம்மளுக்கு எடுத்து தரும் இந்த குளம் வந்து பொருத்தமானது உண்டு. அடுத்தது பாருங்க, மெச் த குவாலிட்டிஸ், தன்மைகள், தரங்கள், தன்மைகள். விச், இட்ஸ் டிஸ்கிரிப்ஷன். இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன். இங்க ஏபிசின்னு இருக்கிறது வந்து என்ன, தன்மைகள். ரைட் த கரெக்ட் லெட்டர் இன் பிளாங்க்ஸ். இடைவெளியில நீங்க கரெக்ட் லெட்டர் எழுதட்டா. பிரேக்கெட்டும் போட்டு தந்திருக்காங்க. நீங்க அப்ப உங்களோட சாய்ஸ் அது. ஒன் இஸ் டன் ஃபார் யூ. அவங்க முதலாவது செய்து காட்டிருக்காங்க இங்க. அவங்க அங்க பொருத்தமான பிரேக்கெட்டுக்குள்ள. அப்ப நம்மளும் பிரேக்கெட்டுக்கு போட்டா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கான்ஃபிடென்ட் சொல்றது வந்து நம்பிக்கை. நான் ஒரு விஷயத்தை செய்யலாம் எனக்கு கான்ஃபிடென்டா இருக்கு சொல்லுவாங்க. எனக்கு நம்பிக்கை ஒன்று இருக்கு. அம்பிஷஸ், இத ஒரு வேர்டு ஒன்று ஒழிச்சுக்கிருக்கு. அம்பிஷன், குறிக்கோள், நோக்கம், இலக்குங்கிற அர்த்தம். ஒரு விடயத்தை நம்ம வச்சு ஒரு விடயத்தை நம்ம இலக்காக வச்சு கஷ்டப்படுறது. லேசி, மாச்சல், சோம்பேறித்தனம்.
எந்த விதமான வேலையும் செய்யாம இருக்கிறது, ஷை, வெக்க, மற்றவர்கள பேசுறதுக்கு கூச்சமா இருக்கிற, வெக்கப்படுற, பயப்படுற, செல்ஃபிஷ் என்று சொல்ற வந்து ஒரு ஆள் தன்னை பத்தியே நினைச்சு கொள்ற, தண்ட நலவான விஷயங்களை பற்றி மட்டும் நினைச்சு கொள்றதா இருக்கும். அக்ரெசிவ்னா கோவப்படுற, எல்லாத்துக்கும் எடுத்தாலும் கோவப்படுறது, அதான் நம்ம அக்ரெசிவ்னு சொல்றோம். இப்ப இந்த சொற்களுக்கு பொருத்தமான குவாலிட்டிஸ் டிஸ்கிரிப்ஷன் பாவம். முகுந்தன் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு ஃபைட். எப்பயுமே இருந்தாலும் அவருக்கு என்ன சண்டை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகணும். அப்ப இங்க எடுத்து தர ஒரு ஹிண்டே வந்து ஒரு க்ளூவன் எடுத்துறது என்ன, ரெடி டு ஃபைட். சண்டை பிடிக்கிறதோட சம்மந்தப்பட்ட சொல் வந்து எது, கான்ஃபிடென்டா இருக்குமா, அம்பிஷியஸா இருக்குமா, லேசியா ஆக்கள் சண்டை பிடிப்பாங்களா, ஷையான ஆக்களா, இல்ல. பொருத்தமான விட வந்து உங்களுக்கு எஃப். சம் பீப்புள் திங்க், கொஞ்சம் பேர் நினைப்பாங்களாம், அபவுட் பற்றி, தெம்செல்வ்ஸ் அவங்கள பத்தி மாத்திரம் தானே திங்க் பண்ணுவாங்களா, யோசிப்பாங்க. அப்ப விட இருக்க தன்னை பத்தியே திங்க் பண்றது வந்து என்ன, இங்கிற செல்ஃபிஷ். இப்ப நீங்க விளங்கப்படுத்தும் போது உங்களோட ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். அவங்கள அப்படி நினைச்சிடாதீங்க, ஷெல்ஃபிஷ். இதுல வந்து தன்னை பத்தியே நினைக்கிறவங்களை வந்து நம்ம ஷெல்ஃபிஷ்னு சொல்லுவோம். அடுத்த ராணி ஃபைன்ஸ் டிஃபிகல்ட். அவங்களுக்கு ஃபைண்ட்னா ஒருத்த கண்டுபிடிக்கிறேன் வராது, அவங்களுக்கு கஷ்டமாகத்தான் எப்பயுமே இருக்குமா. டு டாக் பேசுவதற்கு, டு நியூ ஃப்ரெண்ட்ஸ் புதிய நண்பர்களுடன் பேசுவதற்கு எப்பயுமே ராணிக்கு வந்து கஷ்டமாகத்தான் இருக்குமா. இது கான்ஃபிடென்டா அம்பிஷியஸ் கேட்டா லேசியும் படத்தை எடுக்க இயலாது. ஏன்னு சொன்னா இங்க டிஃபிகல்ட் சொல்றது இல்லையே, லேசின்னு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா பின்னால வாசிக்கும் போது உங்களுக்கு விளங்கிடும். நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சொல்ல எடுத்துறது, அப்ப புது புது ஆட்களோட பேசுறதுக்கு அவங்க கஷ்டப்படுவாங்களாம். இது வந்து ஷையோட சம்மந்தப்பட்டது. அப்ப பொருத்தமான விட வந்து இங்க இருக்கு, டிஏ தான் நம்ம போடுவோம். அடுத்து வந்து ஆல்வேஸ் ஃபீல்ஸ் வெரி ஷுவர் அபவுட் ஹர் செல்ஃப். அவங்கள பத்தி அவ என்ன நினைக்காவோ அது வந்து ஷுவர், உண்மையிலேயே நல்ல உறுதியானதுன்னு சொல்லி தன்னை மேல நம்பிக்கை வைக்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம், இங்க காணப்படுன்னு கான்ஃபிடென்ட். அப்ப நம்ம அதுக்கு சரியான விட வந்து தன்னை பத்தி ஷுவரா இருக்கிறத தான் கான்ஃபிடென்ட் சொல்லுவோம். நீங்க வேர்டே எடுத்துறது வெரி ஷுவருங்கிறது. அடுத்தது வந்து மாறன் always works to do well in his life. works hard, கஷ்டப்பட்டு உழைக்கிறது வந்து என்னது குறிக்கும், அவர் வாழ்க்கையில நல்லா ஆகுறது, கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு தெரியும் வந்து ஆம்பிஷன்ல இருக்கிற வேர்ட் ambitious. அப்படி சரியான விட வந்து இங்க இருக்கிற பி. அடுத்த பாருங்க, வருண் டசன்ட் லைக் டு டூ எனிதிங். அவருக்கு வருண் டசன்ட் லைக், அவருக்கு பிடிக்காதாம் என்னதுக்கு, டு டூ செய்யறதுக்கு, என்ன செய்யறதுக்கு, எனிதிங் ஒன்று செய்யறதுக்கும் அவருக்கு வருணுக்கு பிடிக்காதாம் அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கிற சிங்கிறது சரியான விட. லேசி, ஒரு விஷயம் செய்யறதுக்கு கஷ்டப்படுறாங்கள நம்ம லேசின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டினை பாருங்க, கம்ப்ளீட் த டயலாக் பிட்வீன் பவன் அண்ட் கசுன். கம்ப்ளீட் பண்ணுங்க, அந்த டயலாக் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க, கசனுக்கும் பவனுக்கும் இடையில ஏற்படுறது. யூஸ் த வேர்ட்ஸ் கிவன் இன் த புக்ஸ். நீங்க வேர்ட்ஸை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆனா எக்ஸாம்பிளே வந்து லெட்டர் தான் எழுதி தந்திருக்காங்க. அப்ப பிரச்சனை இல்லை, லெட்டர் இடத்த லெட்டரை தான் போடுங்க, வேர்ட்ஸ் எழுத வேணாம். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னாலும் உங்களுக்கு அந்த மார்க்ஸ் இல்லாம ஆக்கிடுவாங்க. அப்ப ரைட் த கரெக்ட் லெட்டர் இன் த பிளாங்க். லெட்டர் தான் எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபைவ். முதல்ல அது உங்களுக்காக செய்து காட்டப்பட்டிருக்காங்க. ஏ வந்து adventurous, துணிச்சல் மிக்க. ஏங்க வந்து அட்வென்ச்சரஸ்னா துணிச்சல் மிக்க செயல்கள், மலைக்கு மேல ஏறுறது, காடு வழிய போகிறது, இதுகளை தான் துணிச்சல் மிக்க செயல்கள். ஸ்டோரின்னு சொல்ல வந்து கதைகள். மிடில்னா நடுவில. மிஸ்டீரியஸ்ன்னு சொல்ற வந்து ஒரு ஒரு மர்மமான விடயங்களை நம்ம மிஸ்டீரியஸ் சொல்றோம். பிரேவ் தைரியமான, டார்க்னா இருட்டானது. இதுக்கு வந்து சரியான விடை நம்ம பார்ப்போம். பவன் சொல்றாரு, டிட் யூ ரீட் திஸ் பி ஸ்டோரி புக். அப்ப இங்க நம்மளுக்கு தெரியும் புக்கு வந்து பொதுவாக நம்ம யூஸ் பண்ற எஜெக்டிவ் எப்பயுமே நம்ம ஸ்டோரியை யூஸ் பண்ணுவோம். அப்ப ஸ்டோரி புக் நீங்க வாசிச்சேன்னு வைப்பாரு. கசுன்னு சொல்றாரு, நோ இல்லை வாசிக்கலையா, ஐ டிடன்ட், நான் வாசிக்கல. டிட் யூ, நீ வாசிச்சான்னு கேட்காரு. பவன் சொல்றாரு, எஸ் நான் வாசிச்சேன், நான் வாசிச்சேன். திஸ் இஸ் அ வெரி ஸ்டோரி, திஸ் இஸ் அ வெரி, இவன் எப்படியாப்பட்ட ஸ்டோரி அப்படின்னு கேட்கும்போது அட்வென்ச்சரஸ் ஸ்டோரியா, மிடில் ஸ்டோரியா, மிஸ்டீரியஸ் ஸ்டோரியா, பிரேவ் ஸ்டோரியா, டார்க் ஸ்டோரியான்னு கேட்கும்போது இங்க பொதுவாக நம்ம எடுக்கும் போதே நம்ம பொருத்தமாக ரெண்டு சொல்லு, அட்வென்ச்சரஸ் மிஸ்டீரியஸ் சொல்லி. ஸ்டோரி வந்து நல்ல துணிச்சல் மிக்கதா, மிஸ்டீரியஸ்ங்கிற வந்து ஸ்டோரி வந்து மிஸ்டீரியஸ் பார்க்கும்போது அட்வென்ச்சரஸ் சொல்றது வந்து பொதுவாக